மலேசிய அரசியல் உலகில் நன்கு அறிமுகமான மூத்த அரசியல்வாதியும் பேரா மாநில முன்னாள் மாய்கா தலைவருமான தான் ஸ்ரீ கோ ராஜுவின் நல்லுடல் இன்று ஈப்போ புந்தோங் இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. சிறிது காலமாகவே உடல்நலம் குன்றியிருந்த 86 வயதான அவர் கடந்த மே 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3:35 மணியளவில் காலமானார். அவரின் நல்லுடலுக்கு இன்று நண்பகல் 12:30 மணியளவில் ஈப்போ ஜலான் அப்துல் மனாப் லிம் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தில் நடைபெற்ற இறுதி சடங்குகளுக்கு பின்னர் புந்தோங் இந்து மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ SA விக்னேஸ்வரன், துணைத் தலைவர் டத்துஸ்ரீ M சரவணன், பொருளாளர் தான் ஸ்ரீ ராமசாமி, துணை அமைச்சர் M குலசேகரன், மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் சிவனேசன் உட்பட திரளான மாய்கா தலைவர்கள், மாநில அரசாங்க அதிகாரிகள் பலரும் தான் ஸ்ரீ ராஜுவின் நல்லுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். பேராக் மாநிலத்தில் பல்வேறு நலத்திட்டங்களுக்கு தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட மிகப்பெரிய தலைவராக அவர் இருந்தவர். அது மட்டுமல்லாமல் மாய்கா முன்னெடுத்த MID, COPDD, எய்ம்ஸ் போன்ற KPJ போன்ற எல்லா திட்டங்களுக்கும் மிகப்பெரிய பங்களிப்பை செய்திருக்கின்றார். தன்னுடைய இறுதி காலம் வரை அயராமல் உழைத்த, உடல் நலிவுற்ற நிலையிலும் சமுதாயத்திற்காக அயராமல் உழைத்த ஒரு மாபெரும் தலைவரை இன்று நாம் இழந்திருக்கின்றோம். நிச்சயமாக மலேசிய இந்தியர்களுடைய வரலாற்றில் தான் ஸ்ரீ ராஜு என்கின்ற பெயர் நிலையான இடத்தை பெற்றிருக்கும். மாமாவோட இறப்பு எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த நாட்டில் உள்ள அத்தனை பேருக்கும், தமிழர்களுக்கு முக்கியமாக ஒரு பெரிய இழப்பாக தான் தெரியுது. காரணம் என்னென்னா, அவர் பேரா மாநிலத்தில் MICயில் தலைவராக இருந்தார், 2 டேர்ம் செனட்டாக இருந்தார், 4 டேர்ம் அடுனா இருந்தார் ஊத்தான் மலித்தாங்கில், அப்புறம் எஸ்கோ மெம்பராக 2 டேர்ம். அவருடைய குணாதிசயங்களை ரொம்ப பிரமிக்க வைக்கிறது என்னன்னாக்கா, மக்களிடையே நல்ல ஒரு அணுக்கமான உறவு வச்சுருந்தார். எந்த காலகட்டத்திலையும் நம்ம தொலைபேசியில் அழைத்தாலும் சரி, ஏதாவது பிரச்சனைகளை கொண்டு போனாக்கா தன்னால் முடிஞ்ச அளவுக்கு அவர் உதவி செய்து மக்கள் பிரச்சனைக்கு முன்னுரிமை கொடுத்த ஒரு தலைவர். டத்தோ பொன்னுசாமி பிள்ளைக்கு பிறகு பேரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினராக பதவி எடுத்து 2 தவணை ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்து மக்களுக்கு நல்ல ஒரு சேவையாற்றிய ஒரு நல்ல தலைவரை மாநில இந்தியர்கள் இழந்திருப்பது பெரிய வருத்தக்கூடிய ஒன்று. ராஜு அவர்கள் ஒரு மிக சிறந்த பண்பாளர். அவர் எல்லா மிக கருணையுள்ள ஒரு மனிதன். யார் அவர்கிட்ட உதவி கேட்டாலும் உடனே உதவி செய்யும் மனப்பான்மை அவருக்கு இருக்கின்றது. உதவி செய்யும் மனப்பான்மை அவருக்கு இயற்கையிலேயே இருக்கின்ற ஒன்றாகும். தமிழ் பள்ளியில் ஆசிரியராக தனது பணியை தொடங்கிய தான் ஸ்ரீ ராஜு தலைமை ஆசிரியராகவும் பணிபுரிந்துள்ளார். அரசியல் பிரவேசத்தை தொடர்ந்து பேரா மாநில மாய்காவின் செயலாளராகவும் பிறகு அதன் தலைவராகவும் இவர் சேவையாற்றியுள்ளார். செனட்டராக இருந்த தான் ஸ்ரீ ராஜு ஊத்தான் மலிந்தாங் சட்டமன்ற தொகுதியில் கடந்த 1990ஆம் ஆண்டு போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனைத் தொடர்ந்து 1995ஆம் ஆண்டு பேரா மாநில அரசு ஆட்சிக்குழு உறுப்பினராகவும் இவர் பொறுப்பு வகித்திருந்தார்.